அவங்க ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலை வாழணுன்ற மாதிரி அவங்க பேசுகிறதா வந்து ஒரு ஆடியோ வெளியிட்டிருக்காரு. சின்ன குழந்தைங்கலாம் வந்து சொல்லுவாங்கல்ல, அம்மா அப்பா விளையாட்டுனாங்களே அந்த மாதிரியா இது. ஏன்னா வந்து ரெஹானா பேகம் வந்து என்ன ரேப் பண்ணிட்டாங்க சொல்லுவீங்களா? கேட்க ஏண்டா என்ன கேட்குறோன்னா முட்டாளா இங்கே சொல்லுங்க பார்க்கலாம். அசிங்கமாக இல்லை, வெக்கமாக இல்லை உங்களுக்கு? ஆள் வளர்ந்துருக்கலாம், ஆள் இவ்வளோ தூரம் இவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கல. அவள் கல்யாணம் ஆனவளா ஆகாதன்னு விசாரிக்க முடியாது. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி உடல் ரீதியாக நீ பெண்ணை பயன்படுத்தல நீ சொல்லு. இவ்வளோ சொல்கிற, நீ நெஞ்ச நிமித்தி சொல்கிறல்ல, உடல் ரீதியாக நீ வந்து அந்த பொண்ணை பயன்படுத்திட்டே இல்லையா? அப்போ இதெல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்ற தைரியம் இல்லை. சினிமா வாய்ப்பு, நடிக்கிறதுக்கு வாய்ப்புன்னு சொல்லி போயிட்டு இவ்வளோ மாதிரி ஆகிடணும், அவ்வளோ மாதிரி ஆகிடணும், பெரிய ஸ்டார் ஆகிடணும் சொல்லிட்டு இந்த மாதிரி பொறுக்கி இங்கிட்ட மாட்டிக்கிட்டு அப்படி தானே செய்வானுங்க. இன்றைக்கி நேற்று நடக்குது. ரெண்டாவது அவன் சொன்னான் பாருங்க, அதை விட என்ன கேட்டா, உள்ளே நுழைஞ்ச உடனே அவங்க அம்மா சொன்னாங்க நீங்கள் வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்ன உடனே நான் வீட்டுக்குள்ளேயே வச்சு கல்யாணம் பண்ணேன். அதுலேயே தெரியல அவங்க டுபாக்கு ஒரு கல்யாணன்றது. வீட்டுக்குள்ளே அவமா கல்யாணம் பண்ணுவான். திருட்டு கல்யாணம் பண்ணுவான் தான் வீட்டுக்குள்ளே கல்யாணம் பண்ணுவான். கேட்குறலாம் என்ன காதில் என்ன கடுக்க நான் போட்டிருக்கிறேன். நான் கேட்குறேன், நீங்கள் ஒன்றா இருக்கலாம் சார், எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கலாம். அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு கேட்டால் உங்களுக்கு அந்த பெண்கிட்ட ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்புக்கு உங்கள் கண்ணை மறைச்சிடுச்சுன்னு சொல்லலாம். 18 வருஷம் போனது கண்ணை மறைச்சிடுச்சு. அவங்க கல்யாணம் ஆச்சா இல்லையா அது கண்ணை மறைச்சிடுச்சு. அப்போ அதை தாண்டி உங்களுடைய எதிர்பார்ப்பு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்கிட்ட இருந்து அதுதான் நம்ம முதல்ல பேசணும். அதுக்கப்புறம் நம்ம ரெஹானா கிட்ட போகணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எதுக்கு பண்ணி. நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு ஜெய்குரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கு சின்னத்துறையில் வந்து மீண்டும் ஒரு சலசலப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் நடிகைகளினுடைய சர்ச்சையான விஷயங்கள் வந்து எப்பவுமே வெளியாகி ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தும். அந்த வகையில் மீண்டும் ரெஹானா பேகம் அப்படின்ற ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் அவங்க வந்து 18 லட்சம் ரூபாய் வந்து ஏமாற்றியதாக வந்து புகார் வந்து இழந்து வந்திருக்கு. அதாவது திருமணம் செஞ்சு ஒரு போலியான திருமணம் போல திருமணம் செய்யறதாக சொல்லி ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கிறாங்க. இவங்க தரப்பு விஷயங்களை ஒரு பேட்டி மூலமாகவோ இல்லை இவங்களுமே வந்து அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத அவங்களுடைய தனியில சொல்றாங்க. பாதிக்கப்பட்டவர்னு சொல்லி இன்னொருத்தரும் வந்து அவர் தரப்புல இருந்து சில விஷயங்களை முன்வைக்கிறாரு. இவங்களுடைய ஸ்டோரி என்னதான் நடக்குது சார்? இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை? முதல்ல ரெஹானா பேகம்ன்றவங்க யாரு, அந்த நபர் முதல்ல யாரு, இவங்க எல்லாத்தையும் பற்றி நான் முதல்ல சீரியலே பார்க்கறது இல்லைம்மா. ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், என்னைக்கு இந்த சித்தி சீரியல்னு ஒன்று வந்தது இல்லை ராதிகா, அந்த சித்தி சீரியலில் வந்து இந்த கணவன் மனைவி இந்த உறவெல்லாம் ரொம்ப கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதுலேருந்து நான் அந்த சீரியல் பக்கமே நான் போகிறதில்ல. நடிகர்னு அவர் சொல்லிக்கிறாரு, நடிகர் சங்கத்தில் நான் மெம்பர்னு கூட சொல்கிறாரு. அவர் பேர் வந்து ராஜ்கண்ணன் சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு இயற்பெயர்னு ஒன்று இருக்குது, அது அழகர் சாமின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு புகார் கொடுக்குறாரு, இந்த சின்னத்திரை நடிகை வந்து என்னை வந்து திருமணம் மோசடி பண்ணி இவங்கிட்ட வந்து 18 லட்சம் வந்து மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார் வந்து கொடுத்துருக்காரு. அந்த புகாருக்கு முன்னாடி வந்து அந்த சின்னத்திரை நடிகை வந்து ரெஹானா பேகம்ன்றவங்க நேராக வந்து மகளிர் ஆணையத்தில் போய் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக வந்து சர்ச்சைகள் தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கிடையில் வந்து அவர் வந்து வெளியிட்ட ஒரு ஆடியோவில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் வந்து வாழ முடியும்னு சொல்லிட்டு சில வார்த்தைகள் அவங்க பேசுகிறாங்க. அது வந்து ஆடியோ வெளியிட்டிருக்காரு அவரே. அந்த ஆடியோ வெளியிட்டதோட நோக்கம் என்னன்றது எனக்கு தெரியல. ஆனால் அதில் வந்து இவங்களுடைய பணம் சம்மந்தமாக அவர் எதுவும் பேசவே இல்லை. இப்போ இவர் வந்து ஒரு நடிகை மீது வந்து ஒன்று திருமணம் வந்து மோசடி எப்படி பண்ணாங்கன்றத வந்து அவர் ஒரு ஆதாரம் போடலாம். ஒன்று. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இவர் வந்து ஒரு தொழிலில் இறங்கியிருக்கிறாங்க. அந்த தொழில் வந்து நஷ்டமாயிடுச்சு, இல்லை இவர் எதுக்காக அந்த பணத்தை வந்து 18 லட்சம் கொடுத்தாரு, அது சம்மந்தமாக அந்த பணம் வாங்கினது சம்மந்தமாக அவங்க வந்து இவங்களுக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் நடந்தது, அது இந்த டிரான்சாக்ஷன் எப்படி நடந்தது, அது சம்மந்தமாக ஆதாரம் போட்டிருந்தாருன்னா ஓகே, அதுவும் கூட சொல்லலாம். 2 காரணம் சொல்லலாம். ஒன்று திருமண மோசடி, இன்னொன்று பண மோசடி. ரெண்டுத்துக்கும் வந்து ஆதாரம் அவங்க பேசுகிற மாதிரி எதாவது போட்டிருந்தாருன்னா பரவாயில்ல. ஆனால் அவங்க பேசுனது வந்து தொடர்பே இல்லாமல் அவங்க சொல்கிறது என்ன கேட்டால், லைஃப் ஸ்டைல் வந்து இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் நம்ம வந்து இருக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் உதாரணம் காட்டி இந்த லைஃப் ஸ்டைல் அப்படி தான் இருக்கணும், எனக்கு அந்த கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்லாம் சொல்லும்போது அவங்க ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலை வாழணுன்ற மாதிரி அவங்க பேசுகிறதா வந்து ஒரு ஆடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த ஆடியோ வெளியிட்டதோட நோக்கம் என்ன? திருமணம் மோசடின்றது வந்து கேட்டால் அவர் என்ன சொல்ல கேட்டால், அவங்க வந்து டைவர்ஸ் ஆகாமல் அதை மறைச்சி என்னை கல்யாணம் பண்ணிட்டாங்க, இல்லை நான் வந்து அந்த கல்யாணத்துக்கு அவங்க வந்து சம்மதிச்சிட்டாங்க, நானும் தாலி கட்டிட்டேன், நானும் மனைவியாக ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னால் அது கரெக்டு. இன்னொன்று கேட்டால் பணம் மோசடி பண்ணிட்டாங்க, 18 லட்சம் மோசடி பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் மனைவி மோசடி பண்ணால் அது மோசடியில் வராது. மனைவி மோசடி பண்ண முடியுமா? கணவன் மனைவியாக நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னா ஒரு மனைவி அப்படி பார்த்தா எவ்வளோ பேர் சொல்லணும்.
கணவர் வந்து பணம் கொடுப்பாரு, இல்லை சில நேரத்தில் மனைவி, அவங்களுடைய பணங்கள் எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கும். ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்து பணம் புழங்கும் போது என்ன அவங்க மோசடி பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் கணவன் மனைவியாக வாழலன்னு பொருள். கணவன் மனைவியாக வாழ்ந்தால் நீங்கள் பணம் மோசடி பேசவே கூடாது. அப்போ நீங்கள் என்ன சொல்லுங்கன்னா, என்னை மனைவியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டைவர்ஸ் பண்ணாமல் என்னை வந்து 2 பேரும் நாங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டோன்னு சொன்னால் அந்த குற்றத்தில் உங்களுக்கும் பங்கு இருக்குது. அவங்க வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியாமல் நீங்கள் எப்படி வந்து அவங்கள்ட்ட தாலி கட்டினீங்க? அதுதான் சார், ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்க போனாங்கன்னு சொல்லி கண்ணை மூடி தெரியாம வந்து தாலி 2 தரப்புலையுமே தப்பு மாதிரி. இது என்ன விளையாட்டா இது? என்ன இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து சொல்லுவாங்கள்ல, அம்மா அப்பா விளையாட்டுனாங்களே, அந்த மாதிரியா இது? அது எப்படி அந்த விஷயத்தை நான் ஒத்துக்க மாட்டேன். 2 பேருக்கும் தெரியாமலாம் வந்து நடக்காது. நீங்கள் செயினே மாட்டினா வந்து போட்டால் கூட அவன் யார் செயின் போடுறதுக்கு? தாலியே இல்லை, செயினாக கூட இருக்கட்டுமே. ஒருத்தர் வந்து கண்ணை மூடிட்டு சொன்னால் நீங்கள் கண்ணை முடிப்பீங்களா? அது தப்பு. 2வது அவன் சொன்னான் பாருங்க, அதை விட என்ன கேட்டினா, உள்ளே நுழைஞ்ச உடனே அவங்க அம்மா சொன்னாங்க நீங்கள் வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்ன உடனே நான் வீட்டுக்குள்ளேயே வச்சு கல்யாணம் பண்ணேன். அதுலேயே தெரியல அவங்க டுபாக்கு ஒரு கல்யாணன்றது. வீட்டுக்குள்ளே அவன் கல்யாணம் பண்ணுவான். திருட்டு கல்யாணம் பண்ணுவான் தான் வீட்டுக்குள்ளே கல்யாணம் பண்ணுவான். கரெக்டாக வீட்டுக்குள்ளே கல்யாணம் பண்ணுவான். குறைஞ்சபட்சம் ஒரு கோயிலில் போய் தாலி கட்டுவான். கோயிலில் போய் தாலி கட்டுவான். ஏதோ சின்ன கோயிலாக இருக்கட்டும், ஒரு பிள்ளையார் கோயில் வந்து ஏதோ ஒரு சன்னதி முன்னாடி போய் நின்று தான் வந்து தாலி கட்டுவான். வீட்டுக்குள்ளேயே தாலி கட்டுறான்னு கேட்டால் அந்த தாலி கட்டும்போது ஒரு சாட்சியாக ஒரு 4-5 பேர் வேணும்ல. அப்படியே கூட நீங்கள் வச்சுக்கோங்க, வீட்டுக்கு பூஜை அறைக்கு முன்னாடி தாலி கட்டினதாக இருக்கட்டுமே, ஒரு 5 பேர் இந்த பக்கம் 5 பேர் இருப்பாங்கல்ல, எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வச்சுருக்கீங்கல்ல, வரணும்ல வெளியில். திருமணம் நடந்ததுன்னு சொல்லிட்டு சொல்கிறது யார்? ராஜ்கரன் சொல்கிறாரு. அதுவும் திருமணம் எனக்கு அவங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி நான் தாலி கட்டினேன். எங்கே கட்டினீங்க? 4 சோத்துக்குள்ளே கட்டினேன், வீட்டுக்குள்ளே கட்டினேன். சரி, அவங்க டைவர்ஸ் ஆனாயா தெரியுமா? அதுவும் தெரியாது. அது ஏன் தெரிஞ்சுக்கல? வாழ்க்கை நீங்கள் ஒரு தடவை நீங்கள் வாழ போகிறீங்க சார். ஒரு பெண்ணை தேர்வு செய்கிறீங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. ஆனால் குறைஞ்சபட்சம் கேட்டினா 2 பிள்ளைகள் இருக்குதுன்னு தெரியும் அவங்களுக்கு. முதல் கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சா இல்லையா, அது லைவில் இருக்குதா, இல்லை வந்து செட்டில்மெண்ட் ஆகிடுச்சா, முடிஞ்சிடுச்சா, டிவோர்ஸ் ஆகிடுச்சா, அதை தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? கேட்குறேன்னா என்ன காதில் என்ன கடுக்க நான் போட்டிருக்கிறேன்? நான் கேட்குறேன். நீங்கள் ஒன்றா இருக்கலாம் சார், எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கலாம். அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு கேட்டால் உங்களுக்கு அந்த பெண்கிட்ட ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்புக்கு உங்கள் கண்ணை மறைச்சிடுச்சுன்னு சொல்லலாம். 18 லட்சம் போனது கண்ணை மறைச்சிடுச்சு. அவங்க கல்யாணம் ஆச்சா இல்லையா அது கண்ணை மறைச்சிடுச்சு. அப்போ அதை தாண்டி உங்களுடைய எதிர்பார்ப்பு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்கிட்ட இருந்து, அதுதான் நம்ம முதல்ல பேசணும். அதுக்கப்புறம் நம்ம ரெஹானா கிட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எதுக்கு பண்ணிட்டு, அப்போ நீங்கள் நான் கேட்குறேன், கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன், கல்யாணம் வந்து என்னை மோசடி பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்படியே இன்னொன்று சொல்லிடணும், ரெஹானா வந்து மோசடி பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டு என்னை வந்து என்கிட்ட வந்து என்னை பண மோசடியும் பண்ணிட்டாங்க, என்னையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மோசடியாக என்னை ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். யார்? இப்போ இந்த ராஜ்கண்ணன் வந்து அதுதான் ஒன்றும் சொல்லவே இல்லை. பண மோசடி பண்ணிட்டாங்க, திருமணம் ஏற்கனவே வந்து டைவர்ஸ் ஆனதை மறைச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி திருமண மோசடி பண்ணிட்டாங்க. ஸோ பண மோசடி திருமண மோசடி ரெண்டும் பண்ணிட்டாங்க. 3வது தான் இதையும் சொல்கிறேன்னு கேட்டால் என்னை வந்து ரெஹானா பேகம் வந்து என்னை ரேப் பண்ணிட்டாங்க சொல்லுவீங்களா? கேட்க வேண்டாம். என்ன கேட்குறோன்னா முட்டாளா இங்கே? சொல்லுங்கள் பார்க்கலாம். அசிங்கமாக இல்லை, வெக்கமாக இல்லை உங்களுக்கு? ஒரு நீங்கள் மீடியாவில் வந்து பேசுகிறீங்கன்னா பார்க்குறவங்களாம் இங்கே முட்டாளா? இங்கே ஆள் வளர்ந்துருக்கலாம், ஆள் இவ்வளோ தூரம் இவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கல, அவள் கல்யாணம் ஆனவளா ஆகாதன்னு விசாரிக்க முடியாது. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி 18 லட்சம் இழக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஏடிஎம்மில் கொண்டு போய் பணத்தை எடுப்பாங்கன்னு தெரியும், ஏடிஎம்மில் கொண்டு போய் போடுற மாதிரி போட்டேன்னு சொல்கிறல்ல. 18 லட்சம் நீ மோசடி நீங்கள் ஏமாந்துன்னு சொல்கிற, அதாவது ஏமாத்தினாங்கன்னு சொல்கிறேன், மோசடி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறேன். குறைஞ்சபட்சம் நீ யோசிக்க மாட்டேன். எதுக்காக நம்ம கொடுத்தோம், என்ன பிஸ்னஸ்க்காக கொடுத்தோம், அந்த பணம் என்ன டிரான்சாக்ஷன் ஆகிட்டுருக்கு, இது எதுவுமே தெரியாது உனக்கு. அப்போது உன்னுடைய எதிர்பார்ப்பு வேறு ஏதோ இருந்திருக்கு. நீ சொன்ன மாதிரி கேட்டால் மோசடி கல்யாணம் பண்ணிட்டேன், ஏதோ நடந்துச்சு கல்யாணம். அப்போ உங்களுக்குள்ளே உடல் ரீதியான தொடர்பு வந்திருக்கும்ல, நிச்சயமாக இல்லாமல் இருக்காது இல்லை? கேட்குறவங்களாம் முட்டாளா இங்கே? அப்போ அது ஒரு வகையில் நீ அந்த பொண்ணை பயன்படுத்திடு. அது நடிகைனா இருக்கட்டும், யாருனா இருக்கட்டும், நம்மளை பொறுத்தவரைக்கும் பெண், அவ்வளோதான். அப்போ அந்த பெண்ணை நீ வந்து பயன்படுத்திக்கிட்டியா இல்லையா? உடல் ரீதியாக நீ பெண்ணை பயன்படுத்தல, நீ சொல்லு. இவ்வளோ சொல்கிற, நீ நெஞ்ச நிமித்தி சொல்கிறல்ல, நான் இது வரைக்கும் அவளை தொடவே கிடையாது சொல்லுங்கள். இதை நீ சொன்னல, இது வரைக்கும் நான் அடித்தது இல்லை, பிடிச்சது இல்லை, எதுவுமே பண்ணதில்லை, ரைட், அதெல்லாம் ரைட்டு, அதெல்லாம் நீ நல்லவனாகவே நம்ம எடுத்துப்போம், கரெக்ட் நீ சொல்கிறது. உடல் ரீதியாக நீ வந்து அந்த பொண்ணை பயன்படுத்திட்டியா இல்லையா? அப்போ இதெல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்ற தைரியம் இல்லை. பண மோசடி, திருமண மோசடி, 2 மோசடி பண்ணியாச்சு, நீ ஏமாந்துட்ட, அப்பாவி நீ ஏமாந்துட்ட. உடல் ரீதியாக வந்து தொடர்பு ஏற்பட்டுதா இல்லையா?
அப்போ உடல் ரீதியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கிறன்ற அந்த எண்ணம் வந்தபோது இதெல்லாம் உன் கண்ணுக்கே தெரியல. நம்ம ஏமாற்றப்படுறோன்றதும் தெரியல உனக்கு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கல்யாணம் ஆனவன்ற அந்த டைவர்ஸ் ஆனவளோ ஆகாதவளோ அதை பற்றி ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே உனக்கு ஏற்படலை. கரெக்டாக தப்பா? தப்பு இல்லை. உன் சைடில் வந்து பெரிய பலவீனம் இருக்குது, பெரிய தவறு. ஒரு கல்யாணமான பெண்ணு 2 பிள்ளைகள் இருக்குது, அவனுக்கு ஒரு புருஷன் இருக்கிறான், அவன் இன்னும் டைவர்ஸ் ஆகலை. அவளை போய் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்ககிட்ட 18 லட்சம் நான் ஏமாந்தேன், என்னை திருமணம் மோசடி பண்ணிட்டாங்க, உன்னை பார்த்தா வந்து அப்படியே தெரியுது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ விவரமாக நீ பேசுகிற, ஒரு இடத்துல வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்கிற, நடிகர் சங்கத்தில் நான் மெம்பருன்ற, இவ்வளோ நீ சொல்கிற ஆள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் இங்கே நம்பிடுவாங்களா? அதுதான் இங்கே இந்த நடிகைகளுக்கு. இப்போ இவங்ககிட்ட வந்துடும். இந்த நடிகைகளுக்கு நான் நேர்மையாக பேசுவேம்மா. நான் எப்போவுமே எனக்கு இந்த பெண்கள் பக்கம் ஆதரவாக பேசணும், அப்படியே தாய் குலத்தை தூக்கி வைக்கணும், அதெல்லாம் கிடையாது. தப்புனா தப்பு. இங்கே எவ்வளோ பேர் ஸ்வேதா வந்து கேட்டினா இந்த பெண்கள் கஷ்டப்படுற பெண்கள் எவ்வளோ பேர் நான் பார்த்துருக்கேன் தெரியுமா? கண் கலங்கிடும் அவங்க உழைப்பை பார்த்தா. காலையில் 4 மணிக்கு நான் வந்து 4:30 மணிக்கு வந்து பார்க்கில் வாக்கிங் போகிறதுக்காக நான் வந்து காலையில் 4:30 மணிக்கு கிளம்பி நான் வண்டியில் போகும்போது பார்ப்பேன். பின்னாடி வந்து இந்த டப்பாவை கட்டிக்கிட்டு மீன் வாங்கிறதுக்காக வந்து காசிபேடுக்கு போகிறவங்க, ஒரு பெரிய ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கிட்டு வந்து கோயம்பேட்டில் வந்து பூவை வாங்கிட்டு வரவங்க. காலையில் அதிகாலையில் நான் 5 மணிக்கு சொல்கிறேன். நான் இந்த 4 to 5 அவங்க உழைப்பு ஆரம்பிச்சிருவாங்க. 6:30 மணிக்கு 7 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேஷனுக்கு வந்து குப்பை தொட்டியை வந்து வேலை செய்கிறவங்க. கார்பரேஷன் வந்து இந்த துப்புரவு தொழிலாளர்கள் சொல்கிறேன். 150 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம். எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்களாம் மானத்தோடு வாழ்ந்துட்டுருக்குறாங்கல்ல. சொகுசான வாழ்க்கையை வந்து எதிர்பார்த்தோம்னா மானம் போயிடும். இவங்கெல்லாம் சொகுசான வாழ்க்கையை எதிர்பார்த்து சொல்லிக்கலாம் வேணாம். ஏன் வந்து உங்களுக்கு நேர்மையான தொழில் இல்லையா? எவ்வளவோ தொழில் இருக்குது. என்ன சம்பளம் குறைவாக கிடைக்கும். ஒரு நாளைக்கு 500 ரூபா செலவு பண்ணி பூ விட்டு முதுகு வலிக்க பூ கட்டுறாங்க, 500 ரூபா கூட சம்பாதிக்கிறாங்க. அவ்வளோதான். 1000 ரூபாய்க்கு மீன் வாங்கிட்டு இன்னொரு 1000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அவ்வளோதான். அதுக்கு பொழுது அன்றைக்கி அவங்க வந்து உழைக்கணும் தான். ஆனால் மானத்தோடு வாழ்கிறாங்க. அது இல்லாமல் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து சினிமா வாய்ப்பு, நடிக்கிறதுக்கு வாய்ப்புன்னு சொல்லி போயிட்டு இவ்வளோ மாதிரி ஆகிடணும், அவ்வளோ மாதிரி ஆகிடணும், பெரிய ஸ்டார் ஆகிடணும் சொல்லிட்டு இந்த மாதிரி பொறுக்கிங்கிட்ட மாட்டிக்கிட்டு அப்படி தான் செய்வானுங்க. இன்றைக்கி நேற்று நடக்குது. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா பண்ண, நீங்கள் நெருப்பு மாதிரி இருந்தீங்கன்னா அவன் எப்படி கிட்ட நெருங்குவான்? நீங்கள் நெருப்பு மாதிரி இல்லை. ஏதோ ஒரு வகையில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி கொஞ்சம் விடுறீங்க, அவன் ஒரு கட்டத்தில் வந்து கட்டினா அடித்து தூக்கி போட்டுறான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதுதான் உண்மை. நீங்கள் வந்து ஒழுக்கமாக இருந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட நெருங்க மாட்டாங்க. நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி பேசுகிறத அவன் வந்து எப்படி ஒரு ஆடியோவை வெளியே வர்றான்? அதுவே முதல்ல தப்பு. அவன் வந்து ஒரு கணவன் மனைவி பேசுகிறத வந்து ரெக்கார்ட் பண்ணுறான்னு சொன்னாலே அப்போவே அவன் ஆள் கிடையாது. அவ்வளோதான். அவன் வந்து ஒரு கணவன் கிடையாது. அவன் மனைவியோட அந்தரங்கமான ஒரு விஷயத்தை வந்து அவன் ரெக்கார்ட் பண்ணுறான்னு சொன்னால் அவன் அப்போவே அன்ஃபிட். அவன் கணவனே கிடையாது. அவன் கல்வன். இதுதான் உண்மை. நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு அனுப்பினாலும் கூட சொல்கிறேன், அதை அவன் வெளியில் விடக்கூடாது. எந்த சூழ்நிலையும் அவன் இப்போ சொல்கிறான் அவன் காதல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, காதலே இல்லைல்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டானா, கூப்பிட்டாங்களாம் வீட்டுக்குள்ளே வர சொன்னாங்கன்னா இப்போ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னால் அவனே கல்யாணம் பண்ணிட்டானா. காதல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறான். அங்கே காதலே கிடையாது, 2 சைட்லேயும் காதல் கிடையாது, அது நல்லா தெரியுது. ஸோ நான் ஒரு கன்க்ளூஷன் வர்றது கேட்டிங்கன்னா, இவங்களுடைய பண இயலாமை, யார் இந்த பெண்ணோட, இந்த ரெஹானா பேகத்தோட பண இயலாமையை அவன் பயன்படுத்திட்டான். அவன் நெஞ்ச நிமித்தி சொல்லணும்ல, அவளுக்கு எனக்கு எந்த செக்ஸுவலாக எந்த தொடர்பும் இல்லை சொல்லணும். அவன் சரியான ஆம்பளை தான் அவன் சொல்லணும்ல. காதலிக்கிறேன்னு சொல்கிறேன், என்னை திருட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறேன், என் பணம் மோசடி பண்ணான்னு சொல்கிறேன். நீ அவளை தொட்டையா இல்லையா, படுத்தையா இல்லையா? கேட்கணும்ல. அதை கேட்குறது நம்ம இப்போ பொம்பளைங்கன்னா தலை காஞ்சிருக்கு, நம்மளை உடனே அவளை தூக்கி போய் ப்ராஸ்டியூட் லிஸ்ட்டில் கொண்டு போய் வச்சிடணும். அப்படி தானே இருக்குது. 2 சைடும் தப்பு இருக்குமா? உன் சைடில் இவ்வளோ பெரிய தப்பு வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் அவங்க மேலே ஒன் சைடாக பேச முடியாதுல்ல. அவங்க மேலே தப்புன்னு சொல்ல முடியாது, உன் மேலே தப்பு இருக்குது. நீ காதலிக்கே இருந்தாங்க, உனக்கு யாருமே இல்லைன்னு சொல்கிறேன், யாரும் இல்லாமல் நீ வரவே முதல்ல அதுவே தப்பு. முதல்ல அவன் சொல்லும் போது நான் சொல்கிறான், அந்த ராஜ்கன் என்ன சொல்கிறான்னா,
எனக்கு வந்து யாருமே இல்லைன்னு. யாருமே இல்லாமல் ஒருத்தன் வர முடியாது. அம்மா அப்பா அண்ணன் தம்பி குடும்பம் ஏதாவது, பொண்டாட்டி தான் குடும்பம் கிடையாது. பொண்டாட்டி இல்லைனாலும் அம்மா அப்பா இருப்பாங்க, அண்ணன் தம்பி இருப்பாங்க, மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா உறவு, எந்த சொந்த பந்தங்கள் ஏதாவது இல்லாமலாம் இருக்காது. எனக்கு யாருமே இல்லை, அதனால் சொன்னாங்க. உடனே நான் அவங்க அம்மா சொன்னோடனே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் கதவு சாத்திட்டு தாலி கட்டிட்டேன். என்ன பேச்சு இது? சரி, இப்போ சின்ன திரையில வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து பெரிய திரையில வந்து டிவோர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இருக்குன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோசடிகள், வீடியோ வந்தது, ரெக்கார்டிங்ஸ் வந்தது, ஆடியோ வெளியிட்டாங்க, இப்படி ஒரு பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு முன்னாடி வந்து இந்த சீரியல் வந்து இந்த மாதிரி இல்லை. ஒரு சில நடிகைகள் சூசைட் பண்ணிக்கிட்டது, ஒரு சில நடிகர்கள் வந்து மேரேஜ் பண்ணி டிவோர்ஸ் பண்ணது, இதெல்லாம் வந்த பிறகு தான் இப்போ சீரியல்களில் இந்த மாதிரி வருது. இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சீரியலோட ஸ்டாண்டர்ட் வந்து போயிடுது. ஏற்கனவே இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த யூடியூப்லாம் வந்த பிறகு, வெப் சீரிஸ்லாம் வந்த பிறகு டிவி சீரியல்களுடைய பார்வையாளர்கள் குறைஞ்சிட்டாங்க. எப்படி வந்து டிவி வந்த பிறகு சினிமா பார்வையாளர்கள் குறைஞ்சிட்டாங்களோ, ஒரு கட்டத்தில் கேட்டால் இந்த டிவி சீரியலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வியூவர்ஸ் குறைஞ்சிட்டாங்க. இப்போ கமர்ஷியலாக வேறு ஏதாவது இந்த மாதிரி வந்து நிகழ்ச்சிகள் வந்து யூடியூப்பில் பார்க்குற நிகழ்ச்சிகள், வெப் சீரிஸ் நிறைய வருது. ஸோ அப்படி தான் இவங்க பயணிக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சீரியல் எடுத்தோமா, ஒரு வருஷத்தில் முடித்தோமா இருந்தால் பரவாயில்ல. இவங்க 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 8 வருஷம் எடுத்து வந்துக்கிட்டோம், அது வந்து ஒரு கட்டத்தில் சலிப்பாகி அதை வந்து பார்க்குற பார்வையாளர்கள் வந்து குறைஞ்சிட்டாங்க. ஏதோ 1-2 சீரியல் வச்சு ஓடிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு ஒன்று. அப்படியே காலம் ஃபுல்லாக அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டே போகலாம். அப்படி தான் இருக்குது. செத்து போன பணங்கள் கூட கேட்கும் போது இருக்குது, எப்பா அது என்ன தான்ப்பா ஆச்சு கடைசியில் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது இவனுக்கு. ஏதோ எடுத்தோமா, ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே ஒரு சீரியலை முடித்தோமான்னா பரவாயில்ல. இவனுக்கு வருஷம் நல்லா போகுதுன்னு சொன்னால் வருஷம் வந்து அப்படியே இழுக்கிறானுங்க, ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு போகிறானுங்க. ஸோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து விழுந்துடுச்சு, சீரியல்லாம் விழுந்துடுச்சு. இன்றைக்கி எல்லா நிகழ்ச்சியுமே விழுந்துடுச்சுமா. அதுக்கு காரணம் கேட்டால் ஸ்டாண்டர்ட் வந்து கேட்டால் இவனுக்கு ஸ்டாண்டர்ட் இல்லை. முதல்ல நடிகர் நடிகைகள் ஸ்டாண்டர்ட் இல்லாமல் போனதுக்கு கூட ஒரு காரணம். உடனே இந்த நபருக்கு பதில் அவர், அவருக்கு பதில் இவர். இப்போ நடுவில் ஒருத்தன் சூசைட் பண்ணி செத்துடுறான், சீரியல் நடிக்கிறவன், அவனுக்கு பதில் வேறு ஒருத்தனை போட்டு தானே ஆகணும். அது நடிகை கூட இருக்கட்டும். அப்படி வரும்போது கேட்டால் அது வந்து ஆடியன்ஸுக்கு மத்தியில் ஒட்டுறதில்லை. அந்த ஆக்டர் 1.5 வருஷமாக நம்ம இவனை பார்த்துட்டு இருந்தோம், இப்போ திடீர்னு அவனுக்கு பதில் இவன் சொல்லி போடும்போது அது மனசில் ஒட்டுறது கிடையாது. ஸோ அதனால் சீரியல்கள் வந்து விழுந்துடுச்சு. அதுக்கு காரணம் கேட்டால் நடிகர்கள் வந்து கிட்ட அந்த ஒழுக்கமின்மை தான். அந்த ஒரு இன்வால்மெண்ட்டோட நடிக்கிறது கிடையாது. இந்த சீரியல் நடிச்சுட்டே இருக்கிறான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் கதாநாயகியை போட்டு இன்னொரு சீரியலில் போட்டுறான். இப்படி போயிட்டுருக்கு. அதனால் சீரியல்களே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் போயிடுச்சு. அதுக்கான தரம் வந்து இல்லை. இப்போ இதுக்கு நடுவில் இந்த மாதிரியான நடிகைகள், இதுக்கு நடுவில் இவங்க வந்து தற்கொலை நீங்கள் சீரியல் இந்த கடந்த 5 வருஷத்தில் மட்டும் தமிழ் சீரியலில் நீங்கள் பாருங்கள், எவ்வளோ சூசைடு பாருங்கள். ஒரு 10 வருஷத்தில் நீங்கள் எடுங்களேன், எத்தனை நடிகர்கள் வந்து சூசைட் பண்ணுங்க. என்ன அடிப்படை காரணம் கேட்டிங்கன்னா, அவன் மனைவி வந்து டிவோர்ஸ் ஆகிட்டு வேறு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறது, இல்லை இவன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறது, இப்படி தான் நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய நடிகர்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏன் காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான வந்து மேரேஜ் டார்ச்சர், மிதமிஞ்சிய பணம் ஒரு பக்கம், வாய்ப்புக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற பேச்செல்லாம் வந்து சினிமாவில் தான் பார்த்தேன். இப்போ வந்து சின்னத்திரையிலையும் வந்து இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற வார்த்தைகள் நிறைய வந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து ஒழுக்கமின்மை தான், அடிப்படையில் ஒழுக்கமின்மை காரணம். இன்னொன்று நான் தான் சொல்கிறேன்னா, இங்கே வந்து சாதாரண குடும்பங்களில் வந்து பெண்கள் வந்து ஒரு மானத்தோடு வாழ்கிறாங்க, கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறாங்க, பொழுதன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. இவங்களுக்கு வந்து அப்படி கிடையாது. வந்து லக்ஸரியஸாக வாழணும், அதுக்கு நம்ம என்ன வேணால் பண்ணலாம். சினிமாவில் வாய்ப்பு கிடைக்குதுன்றதுக்காகவே வந்து கணவனை வந்து கைவிடுற பெண்கள் இருக்கிறாங்க. நான் இவங்கள சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன், நிறைய இருக்குது. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனைவி கை கழுவிட்டு வந்து வாய்ப்புக்காக வந்து இப்படி போகிறவங்க, ஏன் எடுப்பு வேலை செய்கிறவங்க, நடிகை விட்டு எடுப்பு வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க. பொண்டாட்டி பிள்ளைகளை வந்து பசியில் விட்டுட்டு நடிகையோட எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பமே இருக்குது. குடும்பங்கள்லாம் ஊரில் இருக்குது, பசியும் பட்டினியுமாக இருக்குது, விவசாயம் பண்ணிட்டுருக்கு. இவன் வந்து ஒரு எடுப்பு வேலை செஞ்சுட்டு நடிகை வீட்டில் அவளுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன சொன்னால் அவளுக்கு வந்து வப்பாட்டின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வப்பாட்டனா இருந்தான், இவன் இருந்து செத்தே போயிட்டான். ஆனால் அவனுக்கு குடும்பம் ஒன்று இருக்குது, கிராமத்தில் இருக்குது. இவன் நிறைய இருக்குது கதை. ஸோ இதெல்லாம் வந்து சாக்கடைகள் தான். என்ன கேட்டால் ஒழுக்கம் இல்லை, ஒழுக்கம் வேணும். 2 தரப்புலையும் இங்கே சொல்லிக்கிறதுல வந்து பிரயோஜனம் கிடையாது. இந்த இடத்துல நான் என்னன்னு கேட்டேன்னா, ரெஹானா பேகத்தை காட்டிலும் வந்து இவங்கிட்ட தான், ஏன்னா குற்றம் சாட்டுறது இவன் தான் சாட்டுறான், ஆடியோ வெளியிட்டது இவன் தான் வெளியிடுறான்.
நான் என்னுடைய பார்வையில் நான் சொல்லிட்டேன்னா நீ அதிகமான வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 பேரும் தராசில் நிற்க வச்சிங்கன்னா இவன் மேலே நிறைய மிஸ்டேக் இருக்குது. நீ எதுக்காக கொடுத்த 18 லட்சம் நீ கொடுத்த? கணவன் மனைவியை நீ எப்படி நீ வந்து அவ்வளோ மனைவியாக நீ ஏற்றுக்கணும்? டைவர்ஸ் ஆகணும் தெரியாமல் நீ எப்படி கல்யாணம் பண்ணி ஏமாத்தினு சொன்னால் இது என்ன பேச்சா இது? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து தீர்மானிக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் விசாரிக்க மாட்டீங்களா நீங்கள்? அப்போது உங்களுடைய தேவைக்கு ஏதோ ஒன்று பயன்படுத்திங்க, அவங்களோட தேவைக்கு இவனை பயன்படுத்தியிருக்கலாம். ஏன் இவனை தவிர வேறு ஊரில் ஆளே இல்லையா அவங்களுக்கு? அப்போ ஏதோ ஒன்று இவங்களுக்குள்ளே வந்து லிங்க் பண்ணவங்க வந்து தொடர்பு ஏற்படுத்தி விட்டவங்க ஒரு அறிமுகம் கூட பண்ணி விட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் மீடியேஷனாக இருந்தாங்களா? கிடையாது. அவன் காதலே இல்லைன்றான். நீங்கள் எப்படியாவது சொல்லி தொலைங்க. என்னன்னு கேட்டால் இருக்கவே இருக்குது, நான் லவ் பண்ணிட்டேன் அப்படி கூட சொல்லுங்கள். லவ் பண்ணுறது 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, நீங்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கீங்க, ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க, அவனுக்கு வந்து யாருமே இல்லைன்றான். அப்போ புரியுதுங்களா? 2 சைடுமே பலவீனங்கள் இருக்குது. ஒருத்தருடைய பலவீனத்தை இன்னொருத்தர் வந்து பயன்படுத்திக்கிட்ட மாதிரி தான் நான் பார்க்குறேன். நன்றி.